ஒரு தனி தீவை விலைக்கு வாங்கி அதை ஒரு சொர்க்கமா மாத்துன ஒரு ரியல் ஹீரோ கதை தெரியுமா? 1962 ஆப்பிரிக்கா கடலுக்கு நடுவுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மோயன் அப்படிங்கிற ஒரு பாழடைந்த தனித்தீவை பிரெண்டன் கிரிம்ஷா அப்படிங்கிறவரு வெறும் 8 லட்சத்துக்கு வாங்கினாரு. ஊரே அவரை பார்த்து பைத்தியம்னு சிரிச்சுது. ஆனா அவரோட பிளானே வேற. தன்னோட உள்ளூர் நண்பர் ரெனே கூட சேர்ந்து தனி ஆளா அந்த வெத்துப்பாறையில 16,000 மரங்களை நட்டு அதை ஒரு அடர்ந்த காடா மாத்தினாரு. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான 120 அல்டாப்ரா ராட்சச ஆமைகளையும் 2000த்திற்கும் மேற்பட்ட பறவைகளையும் கொண்டு வந்து தனியா ஒரு புது உலகத்தையே உருவாக்குனாரு. ஒரு பாழடைந்த தீவு இன்னைக்கு இப்படி சொர்க்கமா மாறினதை பார்த்த பல கார்ப்பரேட் முதலைகளும் ஒரு சவுதி அரேபிய இளவரசரும் அதை ஒரு லக்ஸுரி ரிசார்ட்டா மாத்த அவருக்கு 400 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்க. அப்போ அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை, இந்த தீவு விலங்குகளுக்கானது, பணக்காரங்க வந்து பார்ட்டி பண்ற இடம் இல்லைன்னு சொல்லி அந்த 400 கோடியை அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டாரு. இன்னைக்கு அவர் உசுரோட இல்ல, ஆனா தன்னோட உழைப்புல உருவான அந்த தீவை உலகத்தோட மிகச்சிறிய நேஷனல் பார்க்கா அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. பணத்தை விட இந்த உலகத்தை நேசிச்ச அந்த ரியல் ஹீரோக்கு மனசார ஒரு லைக் பண்ணலாமே. கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கிரிஷ் கதைகள்.